வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல சேலத்து மாங்காய் கறி எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேலத்து மாங்காய் கறி பண்றதுக்கு ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம் போட்டு பொரிய விடணும். எல்லாமே வறுபட்டதும் அதுல 4 சின்ன வெங்காயம், 5 வத்தல், 1/2 கப் அளவு துருவின தேங்காயை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கணும். இங்க வத்தல் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். தேங்காய் பொன்னிறமா ஆகணும்னு அவசியம் இல்ல, லைட்டா வறுபட்டாலே போதும். வதக்கின பொருட்களை எல்லாம் நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு தேவையான அளவு தண்ணியை ஊத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை ஊத்தி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் அதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு பொரிய விடணும். எல்லாமே பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வத்தல் போட்டு வதக்கிக்கணும். அப்புறம் அதுல 10 சின்ன வெங்காயத்தை வெட்டி சேர்த்துக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துக்கணும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கணும். அப்புறமா அதுல 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து லைட்டா வதக்கிக்கணும். உங்ககிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டினா 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டா மட்டுமே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அதுல அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு தண்ணி, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு கொதிக்கு கொதிக்க விடணும். மசாலா நல்லா கொதிச்சதும் அதுல கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பெரிய மாங்காயை சேர்த்து ஒரு 7ல இருந்து 8 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். அந்த மாங்காயோட தோல் கலர் சேஞ்ச் ஆகும், அதாவது நல்லா கிரீன்ல இருந்து பிரவுன் கலருக்கு மாறிடும். இப்போ சேலத்து மாங்காய் கறி அருமையா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை மிஸ் பண்ணாம நீங்க அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.